சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன வழக்கில் திருப்பம். உடனே எஃப்ஐஆர் போடுங்கள். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள். விஜய்க்கு அண்ணாமலை வைத்த அவசர கோரிக்கை. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் எப்போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்து வந்த நிலையில் தற்போது விஜய் மூலமாக அது நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடாத பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் மட்டுமே செய்தார். முன்னதாக பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டதாக டெல்லி மேலிடத்திலும் அண்ணாமலை புகார் அளித்திருந்தார். அவர் சொன்னது போலவே இந்த தேர்தலில் பாஜக சார்பில் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். மற்றபடி நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் என அனைத்து முக்கிய புள்ளிகளும் தோல்வியை தழுவிவிட்டார்கள். மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் ஆட்சி அமைத்த பாஜக கேரளாவில் 3 எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழக பாஜக தொண்டர்கள் சோர்வடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் பாஜகவின் அண்ணாமலை இன்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் 397 கோடி டிரான்ஸ்பார்மர் ஊழல் தொடர்பான அனைத்து கோப்புகளையும் சிபிஐயிடம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. ஆனால் அரசு மின்சாரத்துறையான டிரான்ஜென்கோ நிறுவனமோ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இப்படி முந்தைய திமுக ஆட்சியில் நடைபெற்ற எந்த ஒரு ஊழலையும் அவர்கள் விசாரிக்கவில்லை. மாறாக உயர் நீதிமன்றம் விசாரிக்க சொன்ன வழக்குகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவர்கள் தடை வாங்கி வந்தார்கள். அதனால் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு இதுபோன்று திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களை பரிசீலனை செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த மனுவை திரும்பப் பெற வேண்டும். யார் ஊழல் செய்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை நீதிமன்றம் போட்ட உத்தரவை நிறைவேற்றும் வகையில் சிபிஐ விசாரணைக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று புதிய முதலமைச்சரான விஜய்க்கு கோரிக்கை வைத்திருக்கும் அண்ணாமலை, இதேபோன்றுதான் முன்னாள் அமைச்சர் KA நேரு தனது துறையில் செய்த ஊழல்கள் சம்பந்தமான புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை அவர் மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை. அத்தனையும் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்கள். தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவர் மீது எந்த வழக்கு பதிவு செய்யாததால் அமலாக்கத்துறை விசாரணையை தொடர முடியாமல் மீண்டும் KA நேரு செய்த ஊழலுக்கான ஆதாரத்தை அனுப்பி அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார்கள். என்றாலும் தமிழக பொறுப்பு டிஜிபியும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்துவிட்டார்கள். அதனால் உண்மையிலேயே புதிய அரசு ஊழலுக்கு எதிரான அரசு என்றால் முந்தைய திமுக அரசு கிடப்பில் போட்ட இந்த ஊழல் ஆதாரங்களை கையில் எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள அண்ணாமலை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த ஆட்சி மாற்றமானது வாரிசு அரசியலுக்கு எதிராக விழுந்த ஓட்டுகளாகும். நீண்ட காலமாகவே தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நேரம் பார்த்து வந்தார்கள். இந்த நேரத்தில் விஜய் புதிய கட்சி தொடங்கி அரசியல் களத்துக்குள் வந்ததால் மாற்றத்தை எதிர்பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து விட்டார்கள். 2 திராவிட கட்சிகளையும் புறக்கணித்து விட்டார்கள். இது மக்களால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாற்றம். அந்த மாற்றம் விஜய் மூலமாக வெளிப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக மீது மக்கள் கடுமையான கோபத்துடன் இருப்பதாக நான் கூறி வந்தேன். மக்களின் அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில்தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இப்படித்தான் மக்கள் யார் ஊழல் செய்தாலும் யார் மக்கள் விரோத ஆட்சி நடத்தினாலும் அதற்கேற்ற தண்டனையை உடனடியாக கொடுப்பார்கள். இப்போதைய மக்கள் எந்த விஷயத்தையும் நாரப்போடுவதில்லை. உடனுக்குடன் சூட்டோடு சூடாக தங்களது ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. சபாநாயகர் விவகாரத்தில் விஜய்க்கு செக் வைக்கும் MK ஸ்டாலின். சீனியர் புள்ளியை களம் இறங்குவதால் பரபரப்பு. சட்டசபையை பொறுத்தவரை ஆளுங்கட்சிகள் தங்களது கட்சியை சார்ந்த நபர்களையே சபாநாயகராக தேர்வு செய்ய திட்டமிடுவார்கள். அப்போதுதான் அவர்கள் இவர்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அப்படித்தான் கடந்த ஆட்சியின் போது தங்களது கட்சியை சார்ந்த அப்பாவுவை சபாநாயகராக்கினார் MK ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சி நடைபெறும் நிலையில் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தாவேக MLA கருப்பையா என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து விரைவில் நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்யும் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. அதற்காக தாவேக சார்பில் JD பிரபாகர் என்பவரை தேர்வு செய்து வைத்துள்ளார் விஜய்.
ஆனால் தற்போதைய நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவு பெற்றுதான் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். அதோடு அதிமுக மற்றும் திமுகவுக்கு 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் உள்ளார்கள். மேலும் தற்போது விஜய்க்கு ஆதரவளித்திருக்கும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட திமுக கூட்டணியை விட்டு முழுமையாக வெளியேறவில்லை. இதனால் தங்கள் சார்பிலும் ஒரு சபாநாயகர் வேட்பாளரை களம் இறக்கி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு ஆளும் கட்சியின் சபாநாயகர் வெற்றி பெற்றால் மற்ற கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், புறக்கணிப்பார் என்பதால் எதிர்க்கட்சிகள் அனைவருமே இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சி நபரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம். அதனால் தற்போது திமுக சார்பில் அதிமுக மற்றும் தங்களது கூட்டணி கட்சிகளிடத்தில் சபாநாயகரை நம்முடைய சார்பில் நிறுத்தி வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதால் அவர்களது எம்எல்ஏக்கள் அனைவரும் விஜய் நிறுத்தும் சபாநாயகரை ஆதரித்து வாக்களித்தாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியாது. எதிர்க்கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ள கட்சிகளும் வாக்களித்தால் மட்டுமே விஜய் நிறுத்தக்கூடிய சபாநாயகர் வெற்றி பெறுவார். அதனால் ஆளும் கட்சி நிறுத்தும் சபாநாயகரை தோல்வியடைய செய்துவிட வேண்டும் என்று தற்போது திமுக அதிமுக கட்சிகள் கைகோர்த்து இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி என்பவரை நிறுத்த மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். இந்த சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டசபை தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றவர். இந்த சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டசபை தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றவர். அதனால் இவரை நிறுத்தினால் அதிமுக திமுக கட்சி எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக அவருக்கு வாக்களிப்பார்கள். விஜயிடத்தில் முழு பிடியும் கொடுத்து விடாமல் தங்களிடத்திலும் பிடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தற்போது திமுக சார்பில் அதிமுக மட்டுமின்றி தங்களது கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் இதுகுறித்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதனால் இந்த முறை ஆளும் கட்சிக்கு ஆதரவான சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெரியவந்துள்ளது. அப்படி திமுக சார்பில் நிறுத்தப்படும் சபாநாயகர் வெற்றி பெற்றுவிட்டால் விஜய்க்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி, நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி வைத்த 7 கோரிக்கைகள். ரியாக்ஷனை வெளிப்படுத்திய ராகுல் காந்தி. ஹைதராபாத்தில் இன்று நடந்த ஒரு வீடியோ கான்பரன்சிங் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது அவர் இந்திய நாட்டு மக்களுக்கு 7 கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அப்படி அவர் என்ன கூறியுள்ளார் என்றால், சாத்தியம் இருந்தால் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வதற்காக முன்னுரிமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னும் ஓராண்டுக்கு யாரும் தங்கம் வாங்காதீர்கள். முக்கியமாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்து விடுங்கள். விவசாயம் செய்பவர்கள் ரசாயன உரத்தை குறைத்து இயற்கை வேளாண்மைக்கு மாறிவிடுங்கள். குறிப்பாக வெளிநாட்டு மோகத்தில் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து நம்முடைய இந்திய நாட்டில் தயாரிக்கப்படும் பொருளுக்கு முதலிடம் கொடுங்கள். நாட்டு மக்கள் அனைவரும் இன்னும் ஓராண்டுக்கு வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்து விடுங்கள் என்று பிரதமர் மோடி 7 கோரிக்கைகளை மக்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி பிரதமர் மோடி வெளியிட்ட கோரிக்கைகள் வைரலாகி வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உடனே அதற்கு எதிராக தனது ரியாக்ஷனை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் யாரும் தங்கம் வாங்காதீர்கள், யாரும் வெளியில் போகாதீர்கள், இதுதான் மோடியின் 12 ஆண்டு சாதனையா என்று ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவும் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸில் தள்ளுமுள்ளு, கோபத்தில் டெல்லிக்கு பறந்த ராகுல் காந்தி. விஜய் பதவியேற்பு விழாவின் போது சென்னை வந்திருந்தார் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி. அதில் கலந்து கொண்ட பிறகு சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஒரு விழாவில் அவர் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பு அவரை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டதோடு தள்ளுமுள்ளுவிலும் ஈடுபட்டார்கள். அதை பார்த்து கொந்தளித்து போன ராகுல் காந்தி சத்தியமூர்த்தி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் நேராக தான் தங்கியிருந்த ஓட்டல் அறைக்கு சென்று விட்டார். அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி தருவதாக அவர் கூறியிருக்கார் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களிடத்தில் கேட்டறிந்துள்ளார் ராகுல் காந்தி. அதையடுத்து அவர் அங்கிருந்தே அப்படியே டெல்லிக்கு புறப்பட்டு சென்று விட்டாராம். இது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் கூறுகையில், ராகுல் காந்தி ஏற்கனவே 2 முறை சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தபோது அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்திருந்தோம். ஆனால் இந்த முறை அவரை வரவேற்க கொடி, தோரணங்கள், மேளதாளங்கள் என்று நாங்கள் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அதன் காரணமாக ஏற்பட்ட கோபத்தில்தான் அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு வராமல் டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார் என்று தெரிவிக்கிறார்கள்.